நீங்கள் வேலைக்கு போகிற இடங்களில நீ ஒரு தெய்வ பிள்ளையா, நீ ஆவிக்குரிய சபையில போறவனா, நீ ஆவிக்குரிய சபையில போறவளா என்று கேட்கணும்னா உங்க ருசிக்கு ஏதோ மாற்றம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ எல்லாம் எதுக்கு சர்ச்சுக்கு போற, நீ எல்லாம் எதுக்கு பைபிள் கொண்டு நடக்கிறன்னு உலகத்தில் ஒரு மனுஷன் நம்மை பார்த்து கேட்கிறான்னா நம்மள ருசி குறைந்திருக்கிறது. அல்லேலூயா. உண்மையில நீ ஒரு தெய்வ பிள்ளை, ஏசப்பா உன்னோடு கூட இருக்கிறா. உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் இன்பமாய் இருக்கிறது, உன்னை பேசும்போது எனக்கு சமாதானமாய் இருக்கிறது அப்படின்னு ஒரு மனிதன் சொல்றாங்கன்னா உங்களில் அந்த ரட்சிப்பின் ருசி இப்பவும் இருக்கிறது. அல்லேலூயா. உங்களில் ஏசப்பாவின் சுவை இப்பவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அநேக தெய்வ பிள்ளைகள் சபைக்குள்ள வந்து தேவனை அறிந்து அவர் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொண்டதற்கு அப்புறம் அநேக பாவங்களோடு கூட இலகலர்ந்து தேவனுக்கு பிரியமில்லாத அநேக வாழ்க்கைகள் அவங்க வாழ்க்கையில் வருகிறதுனால, தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களோடு அவர் மிங்கிள் ஆகிறதுனால அவங்களில் இருக்கிறதானா அந்த சுவை மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், ஒரு ஆவிக்குரிய அனுபவம் இல்லாமல் யாராவது இருக்கிறீங்கன்னா ஒரு தடவை கூட நீ இயேசுவோடு சேர்ந்து அந்த சுவையுள்ள நபராய் மாறும்படி கர்த்தர் தெய்வ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார்.